ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் தி மேரேஜ் டவுரி கேட்டாலும் சரி, ஆஃப்டர் த மேரேஜ் டவுரி கேட்டாலும் இட்ஸ் கம் அண்டர் டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட்ல அப்பன்ஸ் தான். ஸோ இதுதான் அதனுடைய மெயின் ப்ரொவிஷன் அந்த ஆக்டை பொறுத்தவரை. அதனுடைய செயலாக்கம் வந்து இந்தியாவில் வந்து மிக வேகமாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலையும் செயல்பட்டு இன்னைக்கு அது வந்து குறையுது. ஸோ ஆஸ் எ மேல் வந்து எது பயப்படணும்னா, ஆஸ் எ நாட் ஃபார் சைக்காலஜிக்கலி, அதாவது செல்ஃப் கான்சியஸ்ன்றது ரொம்ப லெஸ், 20% சைக்காலஜி ரிப்போர்ட் பை டாக்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சட்டத்தை வந்து யூஸ் பண்ணும்போது பயப்படுறாங்கன்றது மெடிக்கல் ரிப்போர்ட், சைக்காலஜி ரிப்போர்ட் தான் சொல்லுது. இதுதான் கவுன்சிலிங். ஸோ இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து இவங்க லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரெமடியும் ப்ரொடக்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட், இந்த பாப்பா இருக்காங்க, நாளைக்கு முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகணும். ஸோ வேற ஏதாவது அந்த ஜாபுக்கு போகும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அதாவது ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், நிறைய லேடிஸ் வேலை செய்வாங்க இருக்கு. ஆனால் 10 பேருக்கு மேலே லேடிஸ் இருந்தாலே அதுக்கு வந்து அவங்க ஒரு கமிட்டி வைக்கணும், ரெட்ரஸல் கமிட்டி. அந்த கமிட்டியில் அந்த ஒர்க்கிங் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து கமிட்டி இருக்கணும். அந்த கார்பரேட்டோ இல்லை ஒரு நார்மல் என்டர்பிரனர்ஸோ இருக்கிற கம்பெனிஸ்லேயே இருக்கும், வைக்கணும். அதான் ஆக்ட் சொல்லுது. அவங்க வந்து அவங்களுடைய கிரீவன்சஸை வந்து கேட்கணும். கேட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த கம்ப்ளைண்ட் புகாரங்களை எடுத்து ப்ராப்பராக அவங்க வந்து என்ன பண்ணணும், அதை அங்கேயே இன்டர்னல் கமிட்டியில் சால்வ் பண்ணணும். சப்போஸ் அது முடியல அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபார்வர்ட் டு மகளிர் கமிஷனுக்கு அனுப்பலாம், போலீஸ்க்கு அனுப்பலாம். ஸோ அனுப்பி செய்யலாம். செஞ்சு அதுக்கான ரெமெடி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த லேடிஸ்க்கான அபியூஸ், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த நபர் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவங்களுக்கான ரெமெடி வந்து தீர்வு கிடைக்கும். ஸோ இதுதான் இதை எந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படின்றதான் பாயிண்ட். அதுக்கு தான் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்றதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 395 சரத்துக்களை கொண்டது டோட்டல். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன், கல்வி இருக்கு. அது ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. நார்மல் உரிமை வந்து சீரலால் இருக்கும். அடிப்படை உரிமை எப்பெல்லாம் மீறப்படுகின்றதோ that person is a victim has right to file the writ of mandamus. ரிட் அடிப்படை உரிமை ரிட் ஃபைல் பண்ணலாம், இமீடியட் ரெமெடி கைகொள்ள பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படை உரிமையில என்ன பண்றாங்க, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கல்ச்சர். ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டலுக்கு எதிரானது. இப்போ வந்து லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளத்தை வந்து குறைச்சி கொடுக்க பார்ப்பாங்க. நார்மலாக லேடிஸ் வேலை செய்யறாங்க. அப்போ சில பேர் இருக்காங்க, சில கார்பரேட்லையோ இல்லை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்லையோ வந்து குறைச்சி கொடுப்பாங்க. அதை வந்து என்ன செய்யுதுன்னா, ஆக்ட் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் படி மினிமம் வேஜ், குறைந்தபட்ச கூலி சட்டம், அந்த 1961 அந்த ஆக்ட் வந்துருச்சு. அந்த ஆக்டின் படி ஈக்குவலாக தான் கொடுக்கணும் லேடிஸ் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லலாம். அப்படி சொன்னால் அந்த வயலேஷன் நம்ம கம்பெனிக்கு நம்ம வந்து அந்த கார்பரேட் மேலே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், புகார் செய்யலாம். கார்பரேட் அதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். ஸோ இது மினிமம் வேஜஸ் ஆக்ட். அதே மாதிரி ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது என்ன சொல்லுதுன்னா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா, irrespective of the gender. நீங்க என்ன பண்ணலாம், அதில் வந்து அந்த ஆர்டிகல் 14 படி ஆண் பெண் என்று பாகுபாடு காட்டப்படக்கூடாது எங்கேயுமே, எந்த இடத்துலையுமே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து மரியாதையாக ட்ரீட் பண்ணப்படணும். அது கூட அந்த மரியாதைன்ற வார்த்தை கூட ரைட் டு டிஜினிட்டி, ஆர்டிகல் 51A சொல்றாங்க. நார்மல் சிங்கிளாக வரல ப்ரொசீடிங்ஸில், அதில் கூட சொல்ல நம்ம கான்ஸ்டியூஷனே அந்த ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து இம்மீடியட் ரெமெடி கிடைக்கும். கான்ஸ்டியூஷனல் லாவை வந்து ஒருத்தர் வந்து வயலேட் பண்ணாலோ, மீறினாலோ, பிரேக் அவுட் பண்ணாலோ நம்ம வந்து ரிட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு இம்மீடியட் ரெமெடி கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் தி அவங்க பெர்த்னாலேயோ, ரேஸ்னாலேயோ, ரிலீஜன்னாலேயோ, ஜெண்டர்னாலேயோ யாருமே வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, எதில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 42, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அது என்ன, வாட் இஸ் கால்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொன்னால்,
உங்களுக்கு ஒரு நாடு இப்போ அப்படியே ஒரு வீடு வந்து ஒரு கொள்கையோட போகணும். இப்போ நம்ம ஒரு லைஃப்ல வாழறாங்க, இந்த இதுதான் இப்படி தான் வாழணும். ஸோ அது மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கண்ட்ரி இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் இருக்கணும். அதுக்கு ஒரு இறை அரசியல் அமைப்பு சட்டம் எப்படின்னா அரசியல்னா அது ஒரு சாவர்னிட்டி இருக்கு, இப்படி தான் பண்ணணும், இந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த ரைட்ஸை இப்படி செய்யணும், கோர்ட் இப்படி இருக்கணும், ஜுடிஷியரி இருக்கணும், சட்டமன்றம் இருக்கணும், பார்லிமெண்ட் இருக்கணும், அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அவங்களுடைய கடமைகள் என்ன, டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் என்ன. ஸோ ஒரு சிட்டிசனுக்கு கடமை என்ன அதை சொல்றாங்க. தேசிய வந்து பண்ணா நிற்கணும், சரியா வந்து யாரும் வந்து அன்லாஃபுல்லாக வந்து கண்டுக்க செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லக்கூடியதான் வந்து அரசியலமைப்பு சட்டம். 395 பிரிவு இருக்கிறது. அதன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ட் வரும். சிவில் லா, கிரிமினல் லா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ன்றது பேர் காலத்து டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு லேடிஸ் இருக்காங்க, அந்த பேர் கால சமயத்தில் அவங்களுக்கு என்னென்ன சட்ட ரீதியான உரிமைகள், இப்போ லீவ் கொடுக்கணும், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கணும், இப்போ குழந்தை பட்ட கிரிச்சர்ஸ் இருக்கணும், அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்த குழந்தைங்களை வளர்க்குற வர 1 இயர்ஸ்க்கு அந்த பேபிஸ் வளர்க்குறதுக்கு அங்கேயே வந்து எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பட் அதாவது கார்பரேட் அது என்ட்ரா பண்ணால் மினிமம் இருந்தால் கூட அங்கே வந்து கிரிச்சர்ஸ் அந்த குழந்தைங்களை வந்து பால் கொடுக்குற போது அவங்க ஒரு இடத்த வந்து ஒரு பிளேஸை செக்யூர் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் ஆக்ட்ல இருக்கு. ஸோ அந்த ஆக்ட் படி தான் நடக்கணும். அதுதான் இவ்வளோ கொடுக்குறாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்ஸ். இப்போ வந்து ஒருத்தவங்க ஃபோர்ஸ் லேபர் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் லேபர்னா என்ன, அதாவது அவங்க வேலை செய்ய வச்சு ஃபோர்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக செய்ய அவங்க வந்து ஒரு